அன்றைக்கி அந்த ஆள் வந்துட்டான் போல இருக்கேன். எனக்கு அன்றைக்கி நைட்டு இது நடந்து ஒரு 3 மாதம் இருக்குங்க சரிங்களா. நான் வந்து வெளியில் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஏன் சொல்கிறேனோ அதையும் சொல்கிறேன் சரிங்களா. இது அவன் வந்து பார்த்திங்கன்னா, நான் நைட்டு இங்கேருந்து கிளம்பவே மணி 9:30 மணி ஆகிடும். வீட்டுக்கு போக நான் 10:10 தான் சாப்பிடுவேன். சாப்பிட உட்காரும்போது மொபைல் பார்ப்பேன். பார்த்துட்டே இருக்கும்போது யார் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே வரும்போது இந்த ஆளோட ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஸ் வீடியோங்க. ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு எண்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். நான் என்ன பண்ணேன், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி வைக்காதீங்க. ஆனால் முதல் நாள் விட்டுட்டாங்க. அதை நான் கேட்கல. 2வது நாளும் அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு நான் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க தான் நான் வச்சுட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்ல. அப்போ இந்த ஆள் தான் வந்துச்சு. என்னடா இது கர்மம்னு சொல்லிட்டு மறுபடியும் தள்ளி விட்டுட்டேன். 3வது நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோ வேறு வச்சிருந்தான். எனக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் ஆச்சு. சரி, இதை நம்ம கேட்காம விடக்கூடாது. நான் பார்த்துட்டேங்கிறத அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த இதில் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அண்ணா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. நான் போடுற 4வது தப்பு ஓகேவா. நான் வந்துட்டு பணிவாக பேசினது ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காவது அனுப்பணும்னா அவங்களுக்கு அனுப்பிடுங்க. பொது இடத்துல இந்த மாதிரி வைக்காதீங்க. 4 பேர் பார்த்தா என்ன ஆகும், உங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க, உங்கள் பசங்க பார்ப்பாங்க. அப்போ உங்களை தானே தப்பாக நினைப்பாங்க. நான் ஒரு நல்ல எண்ணத்தோட நான் மெசேஜ் பண்ணேங்க. அப்போ அண்ணா இது மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், யாருக்கும் போகாதுப்பா, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் எனக்கு வருதுன்னு கேட்டேன். அப்போது இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸு 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபாரினர்ஸு. அந்த 10 பேர் ஃப்ரெண்டில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னா. எனக்கு யோசனை, எனக்கு கடுப்பாவது. அந்த 10 பேர் அல்ல நானும் ஒரு ஃப்ரெண்டா, என்ன கருமம்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி வைக்காதீங்கன்னா நான் மெசேஜ் போட்டேன். அவன் அதில் போடுறான் தேநீர் இடைவேளைன்னு சொல்லிட்டு. இதில் தான் என் ஃப்ரெண்டுங்களாக இருக்காங்க, யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னா. சரி, அதுவும் முடிஞ்சுதுங்க. அடுத்து நான் மெசேஜ் போடுறேன், என் ஒய்ஃபுக்கெலாம் இது தெரியும், அவங்களாம் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஒய்ஃபு இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் வச்சுருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இதோட போலங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான், என் ஒய்ஃபுக்கு சுகரு, அதனால் அவங்களால என் கூட இருக்க முடியாது அப்படின்னு வைக்கிறான். எனக்கு அப்படியே மண்டையில் ப்ரெஷர் ஏறிச்சு. பரதேசினா இவன் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறானேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கும் என் பர்சனுக்குள்ளே 1000 சண்டை நடக்கும். அதுக்காக நான் இன்னொருத்தனை தேடி போக முடியாது சரிங்களா. நீங்கள் பண்ணுற இதே தப்பு உங்கள் ஒய்ஃபும் பண்ணால், இன்னொரு பையனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களான்னு போட்டேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஊரில் தானே இருக்காங்க அப்படின்னு போட்டேன். இதை போட்டுட்டு நான் இவனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டேங்க. ஏன்னா இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனோட நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு நான் பாத்ரூம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு தடவை பீஃப் செஞ்சமா நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். அந்த மாதிரி அன்வான்டாக நம்ம பேச வேணாம்னு சொல்லிட்டு யாருக்காவது கால் பண்ணிட்டு ஹெட்செட் எடுத்து காதில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன். அம்பிகாப்பா இல்லை என் ஃப்ரெண்டு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். அவங்களுக்கும் தெரியும் இந்த விஷயம் என்னன்ட்டு. அப்போ இப்படி போயிட்டு இருந்துச்சுங்களா. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நமக்கு ப்ரெஷர் வரும்ல, எனக்கும் ப்ரெஷர் வரும்ல. நான் அது இவன் ஏன் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறான், எதனால் இந்த மாதிரி பேசுகிறான்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அந்த அக்காவுக்கு கால் பண்ணுறேன், அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த அண்ணாவோட ஸ்டேட்டஸ் வருதான்னு கேட்டேன். இல்லையம்மா என்னாச்சுன்னு ஷாக் ஆச்சு. நான் சொல்கிறேன், அது 5வது தப்பு நான் பண்ணதில்லை. ஏன்னா அந்த லேடி கிட்ட கேட்டது இதை நம்ம கேட்டே இருக்கக்கூடாது. ஆனால் நான் கேட்டேன், அக்கா இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை நமக்கு நடக்குது, அதை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைல்ல. ஆனால் இதை நான் தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவனை பற்றி நம்ம பேசவே கூடாதுன்னு தாங்க நான் நினச்சேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன பண்ணுச்சு, இல்லைம்மா அப்படின்னு இல்லக்கா இந்த மாதிரி தப்பாக ஸ்டேட்டஸில் வைக்கிறாரு, நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்ட்டு நான் பண்ண மெசேஜ், அந்த ஆள் பண்ண மெசேஜ் எல்லாமே அனுப்பிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன்க்கா அந்த அண்ணனை அப்படின்னா. சரிம்மா நான் நேரில் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னாங்க. நேரில் பேசுகிறேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிச்சிடுங்க. அங்கேருந்து மகன் வந்தாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை சரிங்களா. அதனால் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. கிண்டியில் அவங்க பொண்ணு வீடு இருக்குது. அவங்க மாப்பிள்ளை ரேஸ் கோர்ஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே வேறு அவங்களுக்கு வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால நான் இப்போ பொண்ணு வீட்டில் போய் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேம்மா, நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே வரேன், நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு விட்டாமல் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் சரிங்கக்கா வாங்கக்கா நான் இங்கே தான் இருக்கேன் ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டேன். வந்தாங்க, சேரை போட்டு உட்காந்தாங்க சரிங்களா. யாரும் இழுத்து நானே ரோட்டில் போகிற ஓனான இழுத்து வேட்டியில் விட்டுட்டு கொடுத்துட்டு போயிடும்பாங்களா அந்த மாதிரி வந்தாங்க, உட்காந்தாங்க. இவ்வளோ சொல்லலைங்க, இவ்வளோ சொன்னாங்க அந்த ஆளை பற்றி. அவன் பொம்பளை பொறிக்குமா. நான் சொன்னேன் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். சொன்னோன்னா அந்த அக்கா என்ன யோசிச்சாங்க, அவன் ஒரு சரியான பொம்பளை பொறிக்குமா. பெருங்கலத்தூர்லேயே ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரியை வச்சுட்டு இருந்தா. அந்த ஜெராக்ஸ் கடைக்காரிக்கிட்ட 3 லட்ச ரூபாய் வாங்கிட்டு தான் இவன் இங்கே வந்தான். அதில் தான் காரிகரெல்லாம் வாங்கினதா சொன்னாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. என்னோட பிரச்சனை, எனக்கு 20 வருஷமாக பழக்கமாக இருக்க அவங்களுக்கு வராத அந்த ஸ்டேட்டஸு இப்போ வீடு கூடி வந்த எனக்கு மட்டும் ஏன் வருது, என்னோட டவுட், ஃபஸ்ட்டு டவுட் அது சரிங்களா. 20 வருஷமாக அந்த அக்காவுக்கும் இந்த ஆளுக்கும் பழக்கம். அப்படி தான் அந்த அக்கா என்கிட்ட சொல்லிச்சு. இல்லாட்டி எனக்கு தெரிய போகிறது இல்லைங்க. ஏன்னா அவன் பேர் தெரியாது, அவன் ஊர் தெரியாது, அவன் எந்த இடத்துல இருந்துட்டு வந்தாங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா. அந்த லேடி சொன்ன விஷயம் இதுதான். அப்போது நான் என்ன சொல்கிறேன், அப்படியாக்கா அப்படிங்கிறேன். ஆமாம்மா அவன் அங்கே ஏமாற்றி தான் இங்கே வந்தான், அவன் ஜெயிலுக்குலாம் போயிருக்கான், அவனை நான் தான் ஜாமீனில் எடுத்தேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இங்கே இந்த ஒரு விஷயம் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. கடை வச்சிருக்கவங்கள அத்தனை பேரையும் அவன் டார்கெட் பண்ணி அவங்க மூலியாக பணத்தை வாங்கி அதுதான் அவனோட வேலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன்னா என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். இவனுக்குலாம் நம்ம யோசிச்சுட்டு பைசா கொடுத்துட்டு அழகில் மயங்குறாலாம் நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த லேடி என்ன சொல்லிச்சு, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோமான்னு சொல்லிட்டு போயிட்டு டெய்லி 6 மணி ஆனால் எனக்கு அதில் குட் மார்னிங் குட் நைட் இப்படி வந்துட்டுருக்கும். அந்த குட் மார்னிங் குட் நைட் அனுப்பி அந்த 7:30 மணிக்கெலாம் எனக்கு கால் பண்ணிவிடும். கால் பண்ணிட்டு என்னமா பண்ணுற, கிளம்பிட்டியா, சேஃபாக இரு, பத்திரமா இரு, என்னைய
சேவ் பண்ண பார்த்தா நான் என்னங்க பண்ணுவேன், நம்ம மேலே ஒரு அக்கறையாக இருக்காங்க, பரவாயில்ல தான் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லைங்க. ஐயோ இதை கேட்டிங்கன்னா நீங்களே காரி துப்புவீங்க அந்த பொம்பளைய. இதான் அப்படி தாங்க யோசித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து டெய்லி அந்த ஆளை பற்றி கேட்குறது எனக்கு பிடிக்கல, சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், அக்கா உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் என்ன பிரச்சனைலாம் இருக்கட்டும். ஏன்னா இடையில ஒரு பிரச்சனை, அவங்க இந்த ஆளுக்கும் அந்த லேடிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படின்னா, இவன் அந்த பொம்பளைக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த மொபைலை இவங்க 2 பேரில் ஏதோ ஒரு சண்டையில் இவங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த ஆள் வந்து மொபைலை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் சார்ஜர்லேருந்து. எடுத்துகிட்டு போனவன் இந்த அக்காவோட ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எக்ஸ்போர்ட்டில் தானே வேலை பார்த்தாங்க. இந்த அக்காவோட ஃப்ரெண்டுங்களுக்கு குட் மார்னிங், அவங்க ஃப்ரெண்ட் அனுப்புறதுக்குலாம் இவங்க ரீப்ளை பண்ணியிருக்கான் போல, குட் மார்னிங் குட் நைட். அப்போது அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் குட் நைட்டு அனுப்புகிறேன், நீ ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, ஃபோன் என்கிட்ட இல்லை, எங்கள் மாமா கிட்ட இருக்குது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆள்கிட்ட சண்டை போடுறாங்க. சின்ன ஃபோனா பெரிய ஃபோனா தெரியல, அவங்க பொண்ணு கொடுத்துருக்கோம் போல. அப்போது அந்த ஆள்கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுங்களுக்கு நீ எதுக்கு குட் மார்னிங் குட் நைட் அனுப்புற அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்க, அதுக்கு இந்த ஆள் என்ன ரீப்ளை பண்ணுறான், எனக்கு வந்து உன் ஃப்ரெண்டுங்க தான் எனக்கு அனுப்புறாங்க, நான் அனுப்பலை, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட, அந்த அத்தனை வாய்ஸ் மெசேஜும் எனக்கு வருது. ஏன் வருதுன்னு யோசிங்க. அவங்க 2 பேரும் இன்னும் கனெக்ஷனில் தான் இருக்காங்க. ஆனால் அவன் உன்னையும் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி எனக்கு அனுப்புது, சரிங்களா? நான் என்ன யோசிச்சேன், சரிங்கக்கா நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது உங்களோட ஃபேமிலி விஷயம், என்கிட்ட கொண்டு வராதுங்க அப்படின்னு. அப்போது அந்த லேடி என்ன பண்ணுது, இல்லைம்மா நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நீ ஜாக்கிரதையாரு. அப்பயும் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுது. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஆள் சொல்கிறா, நீ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ண, நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வந்து கண்ணில் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட பேச, அவன் என்ன சொல்கிறான், நான் உன்னை கூப்பிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வான்னு சொல்ல, இவங்க 2 பேர் போகிற விஷயம் நமக்கு தெரியாது, சரிங்களா? எனக்கு இங்கே தம்பி சுதாகர் தம்பி ஒரு வீடு தேடிட்டு இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களும் புதுசாக கல்யாணம் இங்கே வந்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து அக்கா எனக்கு வீடு வேணும்னு கேட்கும்போது நான் இந்த அக்காவுக்கு கால் பண்ணி வீடு கேட்டேன். அப்போ இந்த ஏரியாவை ஃபுல்லாக பார்த்துட்டோம், வீடு சுத்தமாக செட் ஆகல. அப்புறம் அந்த அக்கா வீட்டுக்கு நேரத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அதுக்காக கால் பண்ணால் அவங்க சொன்னாங்க, நான் கிண்டிலேருந்து வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் நான் தாம்பரத்துலேருந்து போயிட்டுருக்கேன், இப்போ தான் சரவணா ஸ்டோரில் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ அவங்க பொண்ணு வீடு கிண்டிலேருந்து இருக்குது, ஹாஸ்பிட்டல் அசோக் பில்லர் இருந்தாங்க, அங்கேருந்து வரணும் தானே. ஆனால் அவங்க போகிறதே தான் சொல்கிறாங்க, இப்போ தான் நான் போயிட்டுருக்கேன். அப்போ நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் நேற்று நைட்டே இங்கே வந்துட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா நான் ஏதோ உளறேன் லூஸ் மாதிரி, நான் இப்போ தான் அசோக் பில்லர்லேருந்து நான் தாம்பரம் நோக்கி வந்துட்டுருக்கேன். அவங்க சொன்னது என்னன்னா, நான் கிண்டிலேருந்து இப்போ தான் போயிட்டுருக்கேன், சானட்டோரியத்துலேருந்து போயிட்டுருக்கேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சானட்டோரியோம்னாங்க, அப்புறம் கிண்டினாங்க. அப்போ எனக்கு டவுட் வருது, இவங்க வந்து அவங்க பொண்ணு வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நேற்று நைட்டே இங்கே வந்துட்டாங்க, அப்போ இந்த ஆள்லாம் அவங்க கூட்டு போகிறதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது அவங்க ஃபேமிலி விஷயம் நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. நம்ம பிரச்சனையை வச்சு அவங்க 2 பேரும் பேசிக்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? நீ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்க, நீ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்க, அந்த லேடி இவங்க கிட்ட கேட்கும் போல இருக்குது, அதுவும் எனக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுறா, ஸ்டேட்டஸில் அஜித் பாட்டு வருது. நான் வந்து வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன், இன்ஸ்டாவில் அவன் வரான்.